இரு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கருத்தினை பகிர்வதற்காக பாஜகவை சேர்ந்த எஸ்.ஆர். சேகர் அவர்கள் நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். ஹரியானாவில் பிஜேபி தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. 10 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில் உள்ள நிலையில் தற்போது மீண்டும் பாஜக தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றுமா சார்? உங்களுடைய கருத்தை பகிரலாம் சார். வணக்கம். இன்றைய காலையினுடைய நிலவரங்கள் பிரகாரம் பாஜக பின்னணியில் இருந்தது. இப்போதைய நிலவர பிரகாரம் முன்னணியில வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய கருத்து கணிப்புகள் எல்லாம் பாஜகவுக்கு இடமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போது ட்ரெண்ட் மாறி வருகிறது. அதாவது ட்ரெண்ட் மாறி வரல, ஏற்கனவே இருக்கிற ட்ரெண்ட் தான் மறைக்கப்பட்ட ட்ரெண்ட். அது இப்போது வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. ஹரியானாவில் 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த பாஜக இப்போது மீண்டும் மக்களுடைய நல்லாதரவை பெற்றிருக்கிறது. அதாவது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட சாதனைகள் காரணமாக மக்கள் அதை தேர்ந்தெடுக்க தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிறது. காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்து, ஆனால் இப்போது அதனுடைய பலன்கள் எல்லாம் பின்னணியில் தான் இருக்கிறது. எனவே ஹரியானாவை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செயல்பாட்டினால் இப்போது அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள மக்கள் வாக்களிப்பது தெரிய ஆரம்பித்திருக்கிறது. வேண்டுமென்றால் பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் சாயந்தரம் வரைக்கும் ட்ரெண்ட் மாறும், அதாகும் இதாகும் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்றைய இந்த காட்சி ஊடகங்கள்ல கூட பல ஊடகங்கள்ல பாஜக காங்கிரஸோடு நெருக்கமாக இருக்கிறது, அருகிலே இருக்கிறது, நெக் டு நெக் ரேஸ் அப்படின்லாம் போடுறாங்க. 12 சீட்டு 13 சீட்டு கேப் இருக்கு. அதை பத்தி அவங்க கவலைப்படல. அது பாஜக வெற்றி பெற்று விடக்கூடாது, தங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் உண்மையாக வேண்டும் என்கின்ற ஆசையிலே சொல்லப்படுகின்ற விஷயம். இப்போது யதார்த்தம் கல யதார்த்தம் உண்மை மாறி வருகிறது, மாறும். ஏனென்றால் 10 ஆண்டு கால சாதனைக்கு கிடைத்த வெற்றி. அது மட்டுமல்ல, அந்த மாநிலத்தினுடைய மக்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிற மாநில அரசு இருந்தால்தான் நமக்கு எல்லாமே வந்து சேரும் என்பதை உணர்ந்தவர்கள், புரிந்தவர்கள். அதனாலே அந்த வெற்றி சாத்தியமாக அங்கு ஆகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த மட்டும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் காம்பினேஷன்ல பாஜகவுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான். அந்த சூழ்நிலையை கூட பாஜக ஓரளவுக்கு முன்னணியில வந்திருக்கிறது. இதுல மிக முக்கியமான விஷயத்த நான் பாலிமர் நேயர்களுக்கு தெரிவித்தே ஆக வேண்டும். பாஜக தனியாக போட்டியிடுகிறது, மற்றவர்கள் காங்கிரஸ் கூட்டணியோடு போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் மைனாரிட்டி, தேசிய மாநாட்டு கட்சி தான் மெஜாரிட்டி. ஆனால் காங்கிரசினுடைய பெயரிலே அந்த கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதையும் உங்களுடைய பார்வைக்காக கொண்டு வருகிறேன். ஆனாலும் கூட நாம் ஜம்மு காஷ்மீர்ல எதிர்பார்க்கவில்லை. பாஜக உள்கட்சியினுடைய எங்களுடைய கருத்து கணிப்புகளே ஹரியானாவை எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்திருக்கிறது. ஊடகங்களுடைய பார்வை இப்போது மாறி இருக்கிறது. காரணம், உண்மையை இப்போதுதான் ஊடகங்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார். சார், தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் ஆனது பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களை பெற்று முன்னிலை வகித்து வருகிறது. சார், இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம்தான். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் முன்னணியில இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுதான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில காஷ்மீரில் அதிகமான சீட்டும் ஜம்முவில் குறைவான சீட்டும் இருக்கிறது. ஜம்முவில் கூட பாஜக பெரிய அளவில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்பது போக போக அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அதனால ஜம்மு காஷ்மீர் நாம் எதிர்பார்த்த விஷயம் அல்ல, எதிர்பார்த்ததுதான் வெற்றி என்பது நம்ம எதிர்பார்க்கவில்லை அங்கு. அதனால ஜம்மு காஷ்மீர்ல இப்போதும் கூட காங்கிரஸ் அங்கே முன்னணியில் கூட்டணியிலே தான் இருக்கிறத தவிர தனியாக இல்லை. தேசிய மாநாட்டு கட்சி, அதுதான் நேஷனல் கான்பரன்ஸ் தான் முன்னணியில் இருக்கிறது. உமர் அப்துல்லாவுடைய கட்சி, அதோடு தான் இவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அந்த வெற்றியை தங்களுடைய வெற்றியாக மாற்றிக் கொள்வதற்கு காங்கிரஸ் மைனாரிட்டி பார்ட்னர், நாட் மெஜாரிட்டி பார்ட்னர். அந்த வகையில் அவர்கள் அந்த வெற்றியை தங்களுக்கு சாதகமாக ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு ஊடகங்களும் அந்த வலையிலே விழுந்து காங்கிரஸ் கூட்டணி என்று அதை சொல்லுகிறார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்த கூட்டணி என்ற வகையிலே சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் கூட காங்கிரஸ் அங்கே அந்த கூட்டணி வெற்றி பெற்று வருவது உண்மை, அது எதிர்பார்த்த ஒன்று. அது அங்கு அப்படித்தான் இருக்கும். எனவே அதை பற்றிய பெரிய விவாதம் செய்வதற்கு அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன்.